தாம்பரம்க்கும் குரோபேட்டுக்கும் இடையில இருக்கும் தாம்பரம் சானிட்டோரியம் எப்படி இந்த பெயர் பெற்றது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரிய இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சென்னையினுடைய தெற்கு புறநகரங்கள்ல ஒன்னா விளங்கும் தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவ வரலாற்றுடைய நெருங்கிய தொடர்பான இடம். தாம்பரம் மற்றும் குரோம்பேட்டுக்கு இடையில உள்ள இந்த பகுதி அதனுடைய பெயர் பெற்றதுக்கான வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, நூற்றாண்டுக்கும் முன்பு நிறுவப்பட்ட சிறப்பு மருத்துவமனை தான். 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல காச நோய், அதாவது டிபி டியூபர்குலோசிஸ் ஆனது மிகப்பெரிய உயிர்கொல்லி நோயா கருதப்பட்டுச்சு. அப்போ காச நோயாளிகளுக்கு நீண்ட கால சிகிச்சை அளிக்க தேவையான இடங்களை சானிட்டோரியம் அப்படின்னு யூரோப் கண்ட்ரீஸ்ல அழைச்சாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் 1928ஆம் ஆண்டு பிரபல நெஞ்சக நிபுணரான டாக்டர் சவரிமுத்து அவர்களுடைய முயற்சியினால தாம்பரத்துல 250 ஏக்கர் பரப்பளவுல ஒரு சானிட்டோரியம் உருவாக்கப்பட்டுச்சு. அங்கிருந்த பசுமையான சூழலும் சுத்தமான காற்றும் காச நோயாளிகளுடைய சிகிச்சைக்கு தேவையான சூழலை வழங்குச்சு. பின்னர் அந்த மருத்துவமனை வளர்ச்சி பெற்று டிபி சானிட்டோரியம் அப்படின்ற புகழ்பெற்ற பெயரை பெற்றுச்சு. காலப்போக்கில் மருத்துவமனையை சுற்றி பல பகுதிகளும் தாம்பரம் சானிட்டோரியம் அப்படின்னு அந்த இடத்தை அழைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த தாம்பரம் சானிட்டோரியம் ஆனது எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகளுக்கு தனித்தனி சிகிச்சை பிரிவு இங்க இயங்கிட்டு வருது.